Dream bike versus most practical bike. If you don't have a dream bike, you can skip this video, go buy a practical bike. ஆனா உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் பைக் இருக்குன்னா நான் என்னோட ஸ்டோரி சொல்றேன், ப்ளீஸ் கேளுங்க. கோயிலெல்லாம் வந்து என்ன பைக் என்ன டிஸ்கஸ் பண்றப்போ நான் எனக்கு ஒரு ட்ரீம் பைக் இருக்கு நான் வந்து சொன்னேன். அது மார்க்கெட்ல இல்ல, ஆனால் செகண்ட் ஹேண்ட்ல தான். அப்ப சொன்னப்போ இமீடியட்டா ரிசல்ட் கொடுத்தாங்க. ஏன்னா ஓல்ட் பைக் வீட்டுலாம் யூஸ் பண்ணல, ஏன் பழைய வண்டி போயிருக்கும். ஸோ இன்னொரு ரீசன் என்னன்னா, அது வந்து பழைய வண்டியே வந்து இப்ப இருக்க புது வண்டி காசு வரும். மோஸ்ட் ப்ராபபிலி கெட் பண்ணிருக்கீங்க ஆர்எக்ஸ் தான். வீட்டுல மோசம் பண்ணிட்டாங்க, என்னால அப்போஸும் பண்ண முடியல. புது வண்டி தான் ஆயிடுச்சு. நான் போய் நிறைய வண்டி பார்த்தேன். ஒரு வண்டி வந்து ஆல்மோஸ்ட் வந்து புக்கிங் பேருக்கு போயிடும். கேட்கற கலர் இருக்காங்க, ஸ்டாக் இருக்காங்க, புக் பண்ணா மந்த்ல 1 வீக்ல உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்துறாங்க வந்து சொல்லிட்டாங்க. ஆனா ஓகே, அதுக்கப்புறமும் எனக்கு வந்து ஏதோ வந்து உட்காரவே இல்லை, ஏதோ செட்டே ஆகல. அப்ப நான் மறுபடியும் முதல்ல இருக்கிற மாதிரி நான் மாத்தி போய் வீட்டுல சொன்னேன், இல்ல நான் என்ன பரவாயில்ல, அது பழசினாலும் பரவாயில்ல, நான் அந்த வண்டியை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடம் கொடுத்து ஒரு நல்ல வண்டியா பார்த்து எடுத்தேன். நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருங்க, நிறைய பண்ணிருங்க. பட் ரெக்ரெட் பண்றோம் அப்படின்னு கேட்டா, அந்த 4 இயர்ஸ் முன்னாடி எடுத்த டெசிஷன் வந்து இட் இஸ் ஸ்டில் வைஸ். அதுதான் ஒரு வைஸ் டெசிஷன் எனக்கு தோணும். ஏன்னா எடுக்காம இருந்ததுன்னா கண்டிப்பா ரெக்ரெட் பண்ணிப்பேன். ஆல் ஆஃப் திஸ் வீடியோ இஸ், you have a dream bike, go buy that dream bike. It may take time, but definitely அதை வாங்கிருங்க. ஏன்னா you owe it to that little boy or little girl inside you. So that's it. That's the video. Thank you.